சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயா தனா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு தனா, நீ ஒன்றும் கவலைப்படாத. பெரியப்பாவை எப்படியாவது நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இது என்னோட பொறுப்புங்கிறாங்க. மாயா, கண்டிப்பா அப்பா வருவாங்களா? நீ கூட்டிட்டு வருவியான்னு கேட்குறாங்க தனா. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா தனாங்கிறாங்க. கண்டிப்பா நீ சொன்னதை செய்வின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நான் எதிர்பார்க்கிறேங்கிறாங்க தனா. கதிரும் நீயும் கரெக்டான டைமுக்கு நீங்க அங்க வந்துருங்க. சரி, நான் வரேன்னு சொல்லிட்டு மாயா வீட்டுக்கு போறாங்க. மாயா யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன சொல்லி பெரியப்பாவை அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போலான்னு யோசிக்கும் போது அங்க ஜானகி வராங்க. மாயா, என்னமோ பலமா யோசிச்சுட்டு இருக்கிற, என்ன யோசிக்கிறேன்னு கேக்குறாங்க ஜானகி. பெரியமா, நாளைக்கு தனாவுக்கு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு பெரியப்பாவை கூட்டிட்டு வரதா நான் தனா கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்பா வந்தா தான் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு நான் அவங்க முன்னாடி அவங்க கையால அவார்டு வாங்குவேன். இல்லைன்னா நான் அந்த அவார்டு வாங்கவும் மாட்டேன், நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன்னு வேற பிடிவாதமா சொல்றேன். என்ன பெரியமா பண்றது, எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க மாயா. பெரியப்பா நம்மளையே போக வேண்டாம்னு சொல்றாரு. அப்படி இருக்க பெரியப்பா எப்படி அங்க வருவாரு? சரி மாயா, இந்த ஃபங்க்ஷனுக்கு தனா ரொம்ப எதிர்பார்ப்போட அவங்க அப்பாவை எதிர்பார்த்துட்டு இருப்பா. அவர் வரலைனாலும் நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாங்கிறாங்க ஜானகி. ஆமா பெரியமா, அந்த ஃபங்க்ஷனுக்கு தனா கண்டிப்பா போகணும், அந்த அவார்டும் வாங்கணும். பெரியப்பாவோட கோவம் தணிச்சதுக்கு அப்புறமா எல்லாம் சரியாயிடும், நம்ம போயிட்டு வந்துடலான்னு பேசிட்டு இருக்காங்க. இது அந்த பக்கமா ஒளிஞ்சு நின்று பார்வதியும் பத்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க. ஓஹோ, தனா அவார்டு வாங்குற ஃபங்க்ஷனுக்கு போறதை பத்தி தான் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? இருங்க, வைக்கிற வேட்டுன்னு நினைச்சிட்டு பத்மா போய் ஜானகி கிட்ட சொல்றாங்க, இதா பாருங்க, நீ அண்ணனுக்கு பிடிக்காத ஃபங்க்ஷனுக்கு நீங்க போயிடாதீங்க. அப்படி இப்படி இந்த மாயா பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்களும் போனீங்க, வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்ட்டு போறாங்க. பாத்தீங்களா பெரியமா, நம்ம பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு நம்மளையே மிரட்டிட்டு போறாங்க பாருங்க என் மாமியாருங்கிறாங்க மாயா. விடுதனம் பத்மா எப்பவுமே அப்படித்தானுங்கிறாங்க ஜானகி. மணிவண்ணன், சிவராமன் இவங்க எல்லாருமே அங்க ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க. இங்க பத்மா பார்வதி ரெண்டு பேருமே அப்படியே கண்கொட்டி கழுகு மாதிரி உங்களை எல்லாத்துக்கும் எச்சரிக்கை பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு தனாவோட ஃபங்க்ஷனுக்கு யாரும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பத்மா, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? உன்ன மாரியெல்லாம் நான் போக மாட்டேமா தாயே அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். சிவராமனும் பார்வதி கிட்ட, ஆமா பார்வதி, நீ சொன்னா நான் கேட்கணும். தனாவோட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் யாருமே போகக்கூடாது, அண்ணனே போகல, நாம எதுக்கு போகிறதுங்கிறாங்க. அப்பாடா, எப்படியோ நம்ம வீட்டுல இருந்து யாரும் போக மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க பத்மாவும் பார்வதியும். மகாலிங்கம் கார்த்தியை பார்க்கறக்கு போறாங்க. கார்த்தி மகாலிங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க, ஆமா தனா கதிர் இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு கேட்குறாங்க. அந்த கதையை சொல்றேன் கேளு. ரகுராம் அவன் பொண்ணையும் மாப்பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். அந்த கதிரும் தனாவும் வீடு வாசல் இல்லாம அலைஞ்சாங்க. இது கூட நம்ம புவனேஸ்வரி அம்மா தான் யாரும் வீடு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டவங்க நிறைய இருந்தாங்க. ஒரு கேஸ் கம்பெனிக்கார வீடு கொடுத்துட்டான். அவங்ககிட்ட தான் இந்த கதிர் ஏதோ கேஸ் சிலிண்டர் எடுத்து போட்டுட்டு இருக்கிறானுமே. அதனால இப்ப அவனோட இடத்துல தான் அவன் ஆதரவு கொடுத்து வச்சிருக்கான். கதிரும் தனாவும் அந்த வீட்டுல தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க மகாலிங்கம். அப்போ அந்த குடும்பத்தை விட்டு தனா வெளியில வந்துட்டலா? அப்ப நான் தனாவை போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க கார்த்தி. எப்பா, இந்த விஷயம் உங்க அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போட்டுருவாங்கங்கிறாங்க. யாருக்கும் தெரியாம நான் போனதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி வெகு வேகமா தனா இருக்கிற இடத்துக்கு போறாங்க. தனா இருக்கிற வீட்டில் கதவை தட்டுறாங்க. தனா, ஓ கதிர் தான் வந்துட்டானான்னு நினச்சிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. அங்கே கார்த்தி நிற்கிறத பார்த்துட்டும் ஷாக்காகி நிற்கிறாங்க தனா. டேய் நீயா, நீ எங்க இங்கே வந்த? நீ உயிரோடு இருந்துக்கிட்டு எங்கள் அம்மா பேரில் எவ்வளோ பெரிய கேஸை கொடுத்து வச்சிருக்காங்க தெரியுமா? எங்கள் அம்மா பாவண்டா, தான் எங்கள் அம்மா ஜெயிலுக்கு போக இருக்காங்க. நீ ஏன் இப்படி எல்லாம் மறைஞ்சிருந்து செத்துட்டு தான் சதி பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க. தனா, எல்லாம் உனக்காகத்தான், நீ என் கூட வந்துட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த கேஸே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாங்கிறாங்க கார்த்தி. அடிச்சு என் கையை விடுன்னு தனா கையை உதறாங்க. ஏய், அன்னைக்கு வேணா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு உன்னை யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. இந்த இடத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா கதிர் வந்துடுறாங்க. கதிர் கைக்கு சிக்கின கார்த்தியை அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என் கையில மாட்டினடா, அன்னைக்கு என் கையில மாட்டிட்டு நீ தப்பிச்சிட்ட, ஆனா இன்னைக்கு எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க மாயா வராங்க. வசமா சிக்கினானா இவனை விடக்கூடாது கதிர். பேசிட்டு இருக்கும்போதே கதிரை தள்ளி விட்டுட்டு கார்த்தி அங்கிருந்து தப்பிச்சு ஓட்டம் பிடிச்சிடுறாங்க, ஓடிடுறாங்க. யார் கைக்கும் சிக்காம ஓடுனதால மாயா கதிர் ரெண்டு பேரும் ஏமாந்து நிற்கிறாங்க. தானா கதிர்கிட்ட அழுகுறாங்க. பாத்தியா கதிர், ஏதோ பரவாயில்ல, கரெக்டான நேரத்துல நீங்க வந்ததுனால நான் தப்பிச்ச, இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? இவனை காதலிச்ச பாவத்துக்கு என் குடும்பமே சிரமப்பட்டு நிக்குது. எவ்வளவு பெரிய துரோகின்னு எனக்கு அப்ப தெரியல, ஆனா இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுதுங்கிறாங்க தானா. இன்னைக்கு வேணா அவன் தப்பிச்சிருக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் என் கையில மாட்டுவான்ல, அப்ப இருக்கு அவனுக்குங்கிறாங்க கதிர். கூடிய சீக்கிரம் அவனை வலை போட்டு தேடி எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு ஒப்படைச்சிடணும், அப்பதான் பெரியமாவோட கேஸே முடியும். இவனுக்கு பதிலா பெரியமா தானே கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவனை கூடிய சீக்கிரம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும் கதிர். அதுக்கான அடுத்த முயற்சி எடுக்கலாங்கிறாங்க மாயா. ஆமா மாயா, நீ சொல்றதுதான் சரி, ஆனாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவங்ககிட்ட மட்டும் பழகாம இருந்திருந்தா என் குடும்பமும் நல்லா இருந்திருக்கும். நீங்க யாரும் கெட்ட பேர் வாங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒவ்வொரு பிரச்சனையா தொடர்ந்ததுனால தானே நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். இன்னும் அப்பா கிட்ட உண்மையை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில தவிக்கிறோமே. அப்பாவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிய வரும்போது இன்னும் என்னை பத்தி என்னதான் நினைப்பாரு? ஐயோ, நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க தனா. நீ ஒன்றும் கவலைப்படாத தனா, எல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க மாயா. ஆனாலும் இந்த கார்த்தியை நம்பினது
பண்ணதுக்கு உண்மையிலுமே நான் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம். கதிர், மாயா நீங்க 2 பேரும் இல்லைன்னா என் வாழ்க்கை வீணா போயிருக்கும். எப்படி தந்திரமா பேசி என்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் என்ன வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டானே, அந்த ஆதாரம் அவன் கையில இருக்கிறது தான் எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க தனா. அப்பா கிட்ட நடந்த உண்மைகள் அத்தனையும் சொன்னாலும் அப்பவும் அப்பா மனசு உடைஞ்சு போயிடுவாரு. சொல்லாம விட்டாலும் நம்ம எல்லாருமே அப்பாவுக்கு எதிரியா தெரியும். எப்படி பார்த்தாலும் தப்பாவே தெரியுது. எப்பதான் அப்பா கிட்ட உண்மையை சொல்றதுங்கிறாங்க தனா. நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த கார்த்தியை எப்படியாவது நம்ம பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை எல்லாம் நம்ம எடுத்துடலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை ஒப்படைச்சதுக்கு அப்புறமா எல்லா உண்மையிலையும் பெரியப்பா கிட்ட சொல்லிட்டோம்னா பெரியப்பா நம்மளை ஏத்துக்குவாரு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லதுங்கிறாங்க மாயா. ஆனா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காகவும் வீட்டு செலவுக்காகவும் பெரியமா கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தான்னு கொடுக்குறாங்க மாயா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இதோ நானே வாங்கிட்டு வந்துட்டேன்னு கதிர் அவங்க எடுத்துட்டு வந்த புடவையை காட்டுறாங்க. அதை பார்த்த தானா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, புருஷன் கையால வாங்கிக்கிறது தான் பொண்டாட்டிக்கு சந்தோஷமா. சரி, கதிர் எடுத்துட்டு வந்து கொடுத்த புடவையவே நாளைக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு வா. நாளைக்கு நாங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வர தயாரா இருக்கோங்கிறாங்க மாயா. நாளைக்கு அப்பாவும் வருவாரான்னு தனா கேட்குறாங்க. கண்டிப்பா வருவாங்கன்னு மாயா சொல்லிட்டு வராங்க. தனாவும் ரொம்ப ஆர்வமா அப்பா கண்டிப்பா வருவாங்க, அப்பா கையால் தான் அந்த அவார்டு வாங்குவேன்னு சொல்லி ஆசையோட காத்திருக்காங்க தனா. அடுத்த நாள் கதிர் தனா 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி போயிருக்காங்க. அங்க திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க தனா. என்ன தனா, அப்பா வருவாங்கன்னு பாக்குறியாங்கிறாங்க கதிர். ஆமா கதிர், நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தரையுமே காணுமே, அப்பாவையும் காணோம், அம்மாவையும் காணோம், மாமா சித்தப்பா இவங்க யாரையும் காணுமே, எனக்கு கவலையா இருக்குதுங்கிறாங்க தனா. இல்ல, மாயா சொன்னால கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு, அதே மாதிரி எல்லாரும் வருவாங்க பாருங்கிறாங்க கதிர். ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடுறாங்க. தனாவை கூப்பிட்டு அவார்டும் கொடுக்குறாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுமே அந்த பக்கம் ஜானகி வந்திருக்காங்க. சிவராமன், மணிவண்ணன் இவங்க எல்லாத்தையும் பார்த்ததும் தனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அப்பாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவார்டு வாங்கினதும் அம்மா கிட்ட ஓடி வந்து அம்மா அப்பா வரலையான்னு கேட்குறாங்க. இல்ல தனா, வரதா தான் ரெடியா இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு திடீர் வேலை, அதனால வர முடியலைங்கிறாங்க. அம்மா நீ சொல்லி சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. சரிம்மா, இது எல்லாமே அப்பாவுக்காக நான் வாங்கினது. அப்பாவோட முயற்சியால் தான் எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இது எல்லாமே அப்பாவுக்கு தான் சேரும். இந்த சர்டிஃபிகேட்டும் மெடலும் அப்பா கிட்ட கொண்டு சேர்த்துருங்கம்மான்னு சொல்லி தனா ஜானகி கிட்ட கொடுக்குறாங்க. ஜானகி தனாவை பார்த்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும், சரி தனா, நான் அப்பா கிட்ட போய் சொல்றேன், நிச்சயமா கண்டிப்பா சந்தோஷப்படுவேன். தனாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு மெடல், சர்டிஃபிகேட் இது எல்லாம் கொண்டு போறாங்க ஜானகி. ரகுராம் வீட்டில் கோவமா உட்காந்துருக்காங்க. ஜானகி அங்கே மெல்ல மெல்ல போறாங்க. போய் எங்க தனாவோட ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் வராம போயிட்டீங்க, தனாவை எப்படி எல்லாம் பாராட்டினாங்க தெரியுமான்னு பெருமையா சொல்றாங்க ஜானகி. ஆமா ஜானகி, தாலி கொடியை விட தொப்புள் கொடி பெருசுன்னு நீ நிரூபிச்சிட்டியல, இனிமே எனக்கு என்ன மரியாதைங்கிறாங்க.